எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தண்டு சுஸ்ரா பிளஸ் தைலத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த தண்டு சுஸ்ரா பிளஸ் தைலம் வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களின் ஆணுறுப்பை வந்து தடிமனாக மாற்றுவதற்காகவும் நீளமாக வளர்ச்சி அடைய செய்வதற்காகவும் இயற்கை முறையில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் பின் விளைவுகளும் இல்லாமல் அனைத்து வயதினருக்கும் இது ஏற்பவாறு பயன்படுத்தப்படுகிறதுங்க. இது வந்து எல்லா வயதினருமே இதை வந்து பயன்படுத்திக்கலாங்க. உங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு, உறுப்பு வந்து சுருங்கி போயிடுச்சு, உள்ள இஸ்திக்கிடுச்சு, தடிமனா அந்த உறுப்பு வந்து சுருங்கி போயிடுச்சு, நெளிஞ்சு போயிடுச்சு, மெலிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ற பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்டு சுஸ்ரா தைலத்தை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு பலன் அளிக்குங்க. அப்புறம் வேற யாருக்கெல்லாம் இந்த தண்டு சுஸ்ரா தைலம் வந்து பலன் அளிக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிறு வயது முதலேங்க சும்மா உட்காந்து கையடிச்சுக்கிட்டே இருந்ததுனால நல்லா கை பெருசா இருந்த ஒரு செவ்வாழை பழத்துக்கு டபுள் சைஸ் இருந்த ஒரு ஆணுறுப்பை வந்து இப்போ சுண்டு விரல் பெருசுக்கு ஆகி போச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த தண்டு சுஸ்ரா பிளஸ் தைலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான அருமருந்தா இருக்குங்க. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்புறம் இன்னும் வேற யாருக்கெல்லாம் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிறவில இருந்தேங்க எனக்கு வந்து உறுப்பு ரொம்ப சின்னதுங்க. 1 இன்ச்சு தான் இருக்குது, 1.5 இன்ச்சு தான் இருக்குது, 2 இன்ச்சு தான் இருக்குது. உறுப்பு வந்து தடிமனாவே இல்லை. ஆனால் ஆள் பார்க்க நான் வந்து பயில்வான் போல இருப்பேன் சார், நான் வந்து பாடி பில்டர் மாதிரி இருப்பேன் சார். ஆனால் எனக்கு உறுப்பு தான் சார் பிரச்சனை. அதாவது என்னால் உடலுறவுலே ஈடுபட முடியல சார். மனைவி நீலாம் ஒரு ஆம்பளை டே போடா தூரம் அப்படின்ற அளவுக்கு பார்க்குறா சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு தாங்க அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தண்டு சுஸ்ரா தைலம் வந்து சரிங்களா. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க. உங்கள் ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய முடியை முதல்ல ரிமூவ் பண்ணி தூர கடைசிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எண்ணெயை நல்லா குளுக்கணுங்க. நல்லா குளிக்கிட்டு, ஏன்னா இது மூலிகை வந்து அடியில் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும் சரிங்களா. நம்ம மூலிகையோட தான் கொடுக்குறோம். அதை நல்லா குளிக்க அந்த மருந்து கூட ஒன்றாகணும். ஒரு 5 நிமிஷம் குளிக்கிடுங்க எண்ணெயை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஆணுறுப்பில் நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க. அப்ளை பண்ணிவிட்டு முன்னோக்கி ஒரு 15 நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுங்க. தினந்தோறும் நைட்டில் போதும். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஒரு வாரத்தில் பாருங்கள் 7லேருந்து ஒரு 15 நாட்களுக்குள்ள முதல்ல உறுப்பு வந்து தடிமனாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக வளர்ச்சி பெறுங்க. இது 100க்கு 100 உண்மை சரிங்களா. எல்லாருக்கும் இது வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வரலாம். அதாவது ஆணுறுப்பில் வந்து நரம்பு மண்டலம் இருக்குங்க. நரம்பு மண்டலத்தில் நரம்புகளில் வந்து பாதிப்பு இருக்கும். அதாவது என்னன்னா நரம்பு வந்து வீக் ஆகிட்டு இருக்கும், இல்லைன்னா ரத்தம் கட்டிக்கின்னு இருக்கும் ஆணுறுப்பில். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் என்ன இருக்குன்னா நரம்பு தளர்ந்து போயிருக்கும். ஏன் நரம்பு தளருது? சும்மா கையடிச்சா என்ன பண்ணும், டைட் ஆகுமா? இல்லை, நரம்பு தளர்ந்து போயிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு வீங்கி போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயலை இழந்து போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை அனைத்துமே சரி பண்ணிக்கலாம். நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் போய் ஆங்கில மருந்துகளில் இன்ஜெக்ஷனு அது இது லொட்டு லொசுக்கு இல்லை சர்ஜரி எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் சரிங்களா. இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த தண்டு சுஸ்ரா பிளஸ் தைலமே போதுமானதுங்க. இது எப்படியே இந்த ஆணுறுப்பு மேலே நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் தடவுனீங்கன்னா போதும், நல்ல ஒரு மாற்றம் அளிச்சிருங்க. அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து இது சரி பண்ணுதுங்க. நரம்பு தளர்ச்சின்னா அது என்ன பண்ணுது, அந்த நரம்பு தளர்ந்து போன நரம்பை வந்து சரி பண்ணுது, அந்த பாதிப்பை வந்து சரி பண்ணுது. எக்ஸ்ட்ரலாக அப்ளை பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மூலிகை எண்ணெய் சரிங்களா. மூலிகை 100க்கும் மேற்பட்ட மூலிகைகளை சேர்க்குறோம். அதுலேருந்து மூலிகைகளை இருந்து அந்த சத்துக்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். அந்த ஆண்களுக்கு தேவையான சத்துக்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அந்த டெஸ்டாஸ்டீரானுக்கு க்ரோத்திங் என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுக்குறோம். கொடுத்து அந்த டெஸ்டாஸ்டீரான் வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறோம் சரிங்களா. அதனால் என்ன பண்ணுது, பழையபடி ஆணுறுப்பு மாறுதுங்க சரிங்களா. அதேமாரி வயசாயிடுச்சு, எனக்கு வந்து ஆணுறுப்பு பழையபடி ஆகுமா, சுருங்கி போயிடுச்சு, உள்ள இஸ்திக்கிடுச்சு, என்னுடைய ஆணுறுப்பை வந்து மாற்றம் பெறுமா அப்படின்னு வந்து நீங்கள் உங்களுக்குள்ள வந்து ஒரு கேள்விகள் ஏற்படலாம். அந்த மாதிரி கேள்விகள் ஏற்படக்கூடிய உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெத்தட் அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வெத்தலை மட்டுங்க கீழே 1 மேலே 1 வச்சு பூக்கட்டுற நூலால் சுற்றி விட்ருங்க. இது வயதானவர்கள் மட்டும் பண்ணுங்க. பிறவிலிருந்தே இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறவங்களும் பண்ணுங்க. கைப்பழக்கம் பண்ணவங்க இதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. தண்டு சுஸ்ரா பிளஸ் ஆனால் வெத்தலை போட்டால் ரொம்ப நல்லது. சீக்கிரம் ரிசல்ட் குயிக்காக டபுள் மடங்கு கிடைக்குங்க சரிங்க. நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டுங்க, சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிது. இது வந்து எனக்கு அப்படியே தக்க வச்சுக்க முடியுமா, இல்லை விட்டுட்டா மறுபடியும் வந்து பழையபடி ஆகிடுமா அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகங்கள் எழுது. எங்களே கேள்வி கேட்குறீங்க, வாங்கி பயன்படுத்தணுங்க தாராளமாக. இது நீங்கள் உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் விட்டுடலாம். நீங்கள் மறுபடியும் இதை பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்ஸ் ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்க, 90
90 நாள் வரும். இது 100 ml சரிங்களா. அதேமாதிரி நீங்கள் கேட்குறீங்க 100 ml 90 நாள் வருமா அப்படின்னு ஒரு டவுட்லாம் உங்களுக்கு வரலாம். தாராளமாக வரும். எப்படின்னா ஒரு நாளைக்கு 10 சொட்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. அது ஒரு சின்ன உறுப்பு அவ்வளோதான். அது 10 சொட்டுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. 10 இல்லைனா 15 சொட்டு இல்லைனா மிஞ்சி போனால் 20 சொட்டு தாராளமாக 90 நாள் வரும். எப்படி யூஸ் பண்ணாலும் சரி 3 வேளை யூஸ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு சரிங்களா. ஆக நம்மளுக்கு ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி நரம்புகள் ரத்த ஓட்டத்தை சீராக்கி நம்மளுடைய ஆணுறுப்பை பலபடி மாற்றி தரும் வல்லமை படுத்துதுங்க. சும்மாலாம் கிடையாது, நிஜம். இது 100க்கு 100 உண்மை. எத்தனையோ பேருக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்தவங்களுக்கு. எவ்வளோ பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் போய் பாருங்கள், லைக் போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாமே வாங்கி பயனாளர் அனுப்பிச்சவங்க தான் சரிங்களா. அதேமாரி ஏதாவது ரிவ்யூ கொடுங்க, யாராவது வாங்கி பயன்படுத்துவங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் வாங்கி பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு நன்மை கிடைச்சிச்சு, நான் எடுத்து உங்கள் ரிவ்யூ நீங்கள் உங்களை கேட்காம நான் போட முடியுமா? அதை மாதிரிலாம் போட முடியாது. இது வந்து பர்சனல் தான் சரிங்களா. அதனால் தேவைன்றவங்க தாராளமாக வீடியோ தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா சரிங்களா. யாரையும் நாங்கள் கம்பேர் பண்ணல, ஆனால் ரிசல்ட் 100% உண்டுங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது சரிங்களா. நீங்கள் தரக்கூடிய காசுக்கு ரொம்ப ஒர்த்தபுளான ஒரு ப்ராடக்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. நாங்கள் சொன்ன ரிசல்ட் அத்தனையுமே கிடைக்குங்க. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துறதுனால எரெக்ஷன் ஃபங்க்ஷனும் ஆகுங்க. அதாவது எழுச்சியின்மை பிரச்சனையும் தீரும். ஏன்னா இந்த நரம்புகள் ஆணுறுப்புகளில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுனால இயற்கை முறையில் ஆணுறுப்புக்கு விருப்பத்தன்மை ஏற்படுத்தி தரும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விந்தணு கோலாட்டியாக உற்பத்தி பண்ணி தருங்க. சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா விந்துவில் அந்த உயிரணுவே கிடையாது, ஃபுல்லாக டெத் அப்படின்றாங்க இல்லையா, சுத்தமாக 0% நில் அப்படின்னு வந்துடுச்சு இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடியதும் உற்பத்தி பண்ணி தருங்க. ஏன்னா இது டெஸ்டோஸ்டிரான அளவு தான் நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எண்ணெயை கொடுக்குறோம் மெயின் விஷயம் சரிங்களா. அதனால் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறோம். நல்ல ஒரு ரிசல்ட்டு பக்க விளைவுகள் இல்லாமல் இது வந்து கொடுக்குதுங்க. அதேமாதிரி இந்த எண்ணெயை தடவிட்டு உடல் ஈடுபடலாமா, அதை பண்ணலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். இது மூலிகை எண்ணெய் தான், அதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் சரிங்களா. இதில் 5 வகையான மூலிகை எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். எண்ணெய்களே 5 வகையான எண்ணெய்கள் சேர்த்துருக்கோம். அதேமாதிரி இதில் வந்து கெமிக்கல்ஸ் ஃப்ரீங்க, எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே கிடையாது. நீங்கள் எந்த லேப் டெஸ்ட்டில் வேணால் கொடுத்து பார்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு ட்ராப் கூட கெமிக்கல்ஸ் கிடையாதுங்க, ப்ரெஷர்வேட்டிவ் கூட கிடையாது. சுத்தமாக சித்தர்கள் அருளப்பட்ட வழிமுறையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்கோம். எங்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறையின் அடிப்படையில் தயாரித்து கொடுத்துருக்கோம். மக்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் பின்விளைவுகளும் இல்லாமல் தயாரித்து கொடுத்துருக்குங்க. சூப்பரான ஒரு மருந்து, மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், ஒரே ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃபுக்கு நல்லா பிரகாசமாக ஜெகஜோதியாக இருக்கும் சரிங்களா. அதனால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video. bye bye.